வணக்கம், நமஸ்காரம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனை பற்றி காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் 7ஆம் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நாம் ஃபுல்லாக அதை தான் நான் படிக்கலான்னு இருக்கேன் இந்த பதிவில். இறைவன் திருவடியை முடியில் கொண்டவன், சக்கரவர்த்தி, மன்னன், ராஜாவுக்கெல்லாம் ராஜா என்று நாம் ஒருத்தனை கொண்டாடுகிறோம். ஆனால் அவன் இதைவிட பெரிதாக நினைத்தது தானும் வேறே ஒரு மகா பெரிய ராஜாவுக்கு தொண்டனாக இருப்பதைத்தான். தன் தலையில் நவரத்ன கீரம் சூட்டி கொண்டிருப்பதை விட அந்த சிரசிலே தனக்கும் ராஜாவாக இருக்கப்பட்டவனின் காலை அழுந்த வைத்து கொண்டால் அதுதான் பெரிய ஆபரணம் என்று பெருமைப்பட்டான். அவன்தான் ராஜராஜ சோழன் என்று நாம் போற்றுகிறவன். தன்னை எப்போதும் சகல லோக சக்கரவர்த்தியான பரமேஸ்வரனின் தொண்டனாக நினைத்து கொண்டு அந்த சந்திரசேகரனின் திருவடி தன் முடியில் சூட்டப்பட்டிருப்பதாக பாவித்து சந்தோஷப்பட்டு கொண்டு இதனால் சிவபாத சேகரனாக ஆண்டவனுக்கு அடங்கி கிடப்பதையே உயர்வாக நினைத்தவன். சிரசில் உச்சியில் சகசிர கமலம் என்று 1000 இதழ் தாமரை பூ இருக்கிறது. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி சக்தியை சாதனைகள் பண்ணி அங்கே கொண்டு போனால் அந்த கமலத்திலே குரு ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனின் பாதகமலம் தெரியும். அந்த கமலத்திலிருந்து தேனுக்கு பதில் பெறுகிற அமிர்தத்தில் சரணார விருந்தத்தில் நாடி நரம்பெல்லாம் குளிர்ந்து ஜீவ பாவமே அடித்து கொண்டு போய் பரமாத்மாவாக ஐக்கியப்பட்டிருக்கிற மோக்ஷானந்தம் சித்திக்கும். பகவான் பாதத்தை தலைமையில் வைக்கும்படி மகான்கள் பிரார்த்திப்பதற்கு இதுதான் உள்ளர்த்தம். சிரசி தயயா தேகி சரணவ் என்று ஆச்சாரியால் சௌந்தரிய லகரியில் இந்த திருவடி தீட்சையைத்தான் அம்பாளிடம் வேண்டுகிறார். இந்த தீட்சையை கிடைத்த ஆனந்த பரவசத்தில் அப்பர் சுவாமிகள் புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே என்று பாடுகிறார். அந்த சேவடியின் அடியிலே தன்முடி சூடிய தலை கிடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன்தான் சிவபாத சேகரன். அப்பர், சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியவர்களுடைய தேவார திருப்பதிக ஏடுகளை சிதம்பரத்திலிருந்து கண்டெடுத்து கொண்டு வந்து லோகத்துக்கெல்லாம் கொடுத்த பரம உபகாரி ராஜராஜன் தான். அவன் இல்லாவிட்டால் நம் தமிழ் தேசத்தின் பக்தி பண்பாட்டுக்கே மூச்சாக இருக்கிற தேவாரம் இல்லை. எல்லாம் கரையான் அரித்து மட்கி மண்ணாகி இருக்கும். இதனால் திருமுறை கண்ட சோழன் என்றே அவனுக்கு ஒரு பெயர். சிதம்பர ஈஸ்வரனான நடராஜவிடத்தில் அவனுக்கு அபார பக்தி. நடராஜா என்ற பெயரை தமிழில் ஆடவல்லான் என்று அப்பர் அழகாக சொல்லியிருப்பது அவன் மனசை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது. தேவாரம் என்ற சொற்கோவிலை காப்பாற்றி கொடுத்தவன் தஞ்சாவூரில் இன்றும் லோகம் பிரமிப்பு கொண்டாடும்படியான கற்கோவிலை கட்டினான். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. வெள்ளக்காரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. தான் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றி காணிக்கையாக கட்டினான். வடக்கே இப்போது ஒரிசா என்கிறோமே, அந்த கலிங்கம் வரை படையெடுத்து போய் கோதாவரி, கிருஷ்ணா நதிகளுக்கு மத்தியிலே கீழை சாளுக்கியர்கள் ஆண்டு கொண்டிருந்த வேங்கி நாடு, தெற்கே ஈழம் என்னும் இலங்கை, இப்போது லக்ஷதீவு என்கிற அரேபியன் சி ஐலண்ட்ஸ் எல்லாவற்றையும் ஜெயித்துத்தான் ராஜராஜன் என்று காரணப்பெயர் வாங்கினான். அவனுடைய சொந்த பெயர் அருண்மொழிவர்மன் என்பது. பெயருக்கேற்ப தேவாரமாகிய அருள்மொழிகளை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறான். சேக்கிழாருக்கும் அருண்மொழி தேவர் என்றே இயற்பெயர். அவர் அருள்மொழியான பெரிய புராணத்தை செய்திருக்கிறார். ராஜராஜனாக ஆனவுடன் நமக்கானால் தற்பெருமையும் தலைக்கணமும் தான் ஏற்படும். ஆயுஷ் பரியந்தம் தனக்கும் அப்புறம் பின் சந்ததிக்கும் ராஜ்ய அதிகாரம் என்றில்லாமல் ஒரு 5 வருஷம் மினிஸ்டர் என்று ஆகிவிட்டாலே தனக்காக வெற்றி விழா, பாராட்டு விழா, கிரீடச்சூட்டு, கேடயச்சூட்டு எல்லாம் பண்ணிக்கொள்கிறோம். அவனோ ராஜராஜனாவுடன் தன் பேராற்றல், வெற்றி, வீரதீரம் அத்தனையும் ஈஸ்வர பிரசாதம்தான் என்பதாக தான் அடங்கி ஈஸ்வரனே பெரியவனாக அம்பாளையே பெரியவளாக வைத்து மகாவீரிய கோவிலை கட்டினான். பெருமையெல்லாம் பகவானை சேர்ந்ததுதான் என்று உணர்த்தும்படியாக அந்த கோயிலில் எல்லாம் பெருசாக பெயர்களிலும் பெரிய சம்பந்தம் இருக்கும்படியாக செய்தான். சுவாமி பேரே பிரகத் ஈஸ்வரர், பெருவுடையார். அம்பாள் பிரகன் நாயகி, பெரிய நாயகி. கோயில் பேரே பிரகத் ஈஸ்வரம், பெரிய கோயில், பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர், கிரேட் பகோடா அட் தஞ்சாவூர் என்று அதற்கு லோகம்பூரா கியாதி இருக்கிறது. ராஜராஜேஸ்வரம் என்பது கல்வெட்டில் இருக்கிற பெயர். ராஜராஜேஸ்வரி என்பது அம்பாளுக்கு பிரசித்த நாமா. இங்கே ஈஸ்வரனுக்கும் ராஜராஜனை முன்னிட்டு ராஜராஜேஸ்வரம் என்று வாசஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது. எல்லாம் பெருசு அங்கே. நந்தீஸ்வரர்
த பிக் புல் ஆஃப் தஞ்சாவூர் என்று அந்நிய தேசங்களிலும் புகழ் எடுத்திருக்கிறார். பிரகார சுற்றிலே இருக்கிற ஒவ்வொரு கோஷ்ட தேவதையும் 8 அடி 10 அடி உயரம். அளவிலே மட்டுமில்லாமல் அழகிலே அருளிலே எல்லாமே பெரிய மூர்த்திகள். 800 அடி நீளம் 400 அடி அகலத்துக்கு விஸ்தாரமாக கோயில் கட்டினான். மகாதேவன் என்று பெயருள்ள பெருவுடையாருக்கு பிரம்மாண்டமான லிங்கத் திருமேனி வைத்தான். அவர் தலைக்கு மேலே உள்ள விமானத்தை 200 அடிக்கு மேலே உயரமாக கட்டி அதற்கு தட்சிண மேரு என்று பெயர் வைத்தான். வடக்கே உள்ள மேருவுக்கு, மேரு என்றால் இங்கே கைலாசம் என்றே அர்த்தம் பண்ணி கொள்ளணும், அதற்கு சமமானதாக தென் தேசத்தில் உள்ளது என்று பொருள். ராஜராஜனுக்கு எத்தனையோ பெருமை சொல்கிறார்கள். அவனுடைய வீர தீர பிரதாபங்களை சொல்கிறார்கள். பக்தியை பாராட்டுகிறார்கள். கோவிலுக்காகவும் மூர்த்திகளுக்காகவும் ஆபரணாதிகளுக்காகவும் நித்திய நைமித்திய வழிபாட்டுகளுக்காகவும் சிப்பந்திகளுக்காகவும் கலைஞர்களுக்காகவும் அவன் வாரி வாரி விட்ட ஔதாரியத்தை புகழ்கிறார்கள். இத்தனையையும் ஒரு டீட்டெயில் விடாமல் கல்வெட்டில் பொறித்து வைத்து போற்றுகிறார்கள். தான் பரம சாம்பவனாக இருந்தும் பெருமாள் கோவில், புத்த விகாரம் எல்லாவற்றையும் பேணிய மனோ விசாலத்தை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அட்மினிஸ்ட்ரேஷனிலும் அபார திறமை காட்டி ராஜ்யத்தை பல பிரிவுகளாக பிரித்து முடியாட்சியிலேயே குடியாட்சியாக ஊர் சபைகளுக்கு நிறைய சுதந்திரம் தந்து அதன் மெம்பர்களை ஜனநாயக குடவோலை தேர்வு முறையில் நியமிக்க பண்ணினதை கொண்டாடுகிறார்கள். நிலங்களையெல்லாம் அளந்து ரிஜிஸ்டர் பண்ணினான். தெருக்களுக்கு பேர் கொடுத்து டோர் நம்பர் போட்டான் என்றெல்லாம் சிலாகிக்கிறார்கள். அவனுடைய மத உணர்ச்சி, கலா ரசனை, உதாரண குணம், பிளானிங் எல்லாவற்றுமே ஒரு ரூபமாக இந்த பெரிய கோவிலை அவன் கட்டினதை அவனுடைய சிகரமாக சிறப்பாக போற்றுகிறார்கள். எல்லாம் பெருசாக பண்ணின அந்த பெரியவன் ராஜராஜனிடம் எனக்கு ரொம்ப பெருசாகப்படுது, அவன் ஆடல் வல்லான் தட்சிணமேரு விடங்கன் என்று 2 பேர் வைத்தானே அதுதான். ஏனென்றால் இது தமிழையும் சமஸ்கிருதத்தையும் இரு கண்களாக அவன் மதித்து போற்றினான் என்பதற்கு அற்புதமான ப்ரூஃப் ஆக தெரிகிறது. நம்முடைய மகத்தான கலாச்சாரத்துக்கு மாதா பிதாக்களாக இருக்கிற இந்த 2க்கும் தானே இப்போது குத்துப்பகை வெட்டுப்பகை என்று வேதப்படுத்தி வைத்திருக்கிறது. இதை பார்த்து மனசு தாங்க முடியாமல் வேதனைப்படுகிற போது ராஜராஜனுக்கு சிலை வைக்கிறார்கள். அவனுடைய ஜன்மதினமான ஐப்பசி சதயத்தில் பிரகதீஸ்வரருக்கு மகா அபிஷேகங்கள் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் கேள்விப்பட்டால் உடனே ஒரு ஆஸ்தை, நம்பிக்கை, உற்சாகம் ஏற்படுகிறது. ராஜராஜனை கௌரவிக்க புறப்பட்டு விட்டார்கள் இல்லையோ, சரி, அவன் தமிழ் சமஸ்கிருதம் 2 மரபுகளையும் தானே போற்றி வளர்த்தான், அதையும் தெரிந்து கொள்வார்கள். நாமும் அப்படியே செய்வதுதான் அவனுக்கு நிஜமான உற்சவம். பேத புத்தி போனால்தான் அவனுக்கு விழா எடுக்க நமக்கு உரிமையும் தகுதியும் உண்டு என்றும் புரிந்து கொண்டு விட மாட்டார்களா என்று தோன்றுகிறது. தமிழ் மகன் என்று ராஜராஜனை நன்றாக சிறப்பிக்கட்டும், அது வாஸ்தவம்தான். தேவார திருமுறைகளை அவன்தான் கண்டெடுத்தான். அது மட்டுமல்லாமல் ஈஸ்வர சன்னிதானத்தில் அது பிரதி பூஜா காலத்திலும் ஜீவசக்தியோடு பிரகாசித்து ஒலித்து கொண்டிருக்க எந்நாளும் லோகத்தில் சிரஞ்சீவியாக இருக்கும்படி ஆலயங்களில் ஓதுவா மூர்த்திகளை நியமனம் பண்ணி வழிபாட்டிலேயே ஓர் அங்கமாக திருப்பதிக விண்ணப்பத்தை ஆக்கினான். பெரிய கோவில் இப்படி 50 பேரை நியமித்திருக்கிறான். ஆனபடியால் தமிழ் பண்பாட்டிற்கு புத்துயிர் தந்தவன் என்று அவனை விசேஷிக்க சகல நியாயமும் உண்டு. ஆனால் இதை மட்டும் சொன்னால் ஒன் சைடட் தான், ஒருதலை பட்சம்தான். சமஸ்கிருதத்துக்கும் வேத வைதிக ஆகம சம்பிரதாயங்களுக்கும் அவன் அளவில்லாத மதிப்புணர்ச்சியோடு தொண்டு செய்திருப்பதையும் சேர்த்து சொன்னால் தான் அவனுக்கு பூர்ண நியாயம் பண்ணினவர்களாவோம். ஆலயர் நிர்மாணம், பூஜை, உற்சவம் எல்லாம் சாஸ்திர சம்பிரதாயப்படியே தான் அவன் ஏற்பாடு பண்ணினான். மூலஸ்தானத்துக்கு நர்மதா பானலிங்கம் தான் சிலாக்கியம் என்று சாஸ்திர விதிக்கு கட்டுப்பட்டு ராஜ்ய காரியம் எல்லாவற்றையும் விட்டு 64 வேளாண் செட்டி என்று 64 பேரோடு கூட அவன் எத்தனையோ 100 மைல்கள் போய் நர்மதையில் இத்தனாம் பெரிய லிங்கத்தை கண்டு இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டு வந்தான் என்று தெரிகிறது.